பிரச்சனை இல்லைன்னா வளருவீங்க. 18 வருஷம் முன்னாடி நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தேன். நான் பார்க்காத பிரச்சனையே இல்லை. ஒரு பையன் ஹாலிடேக்கு அவங்க தாத்தா வீட்டுக்கு போவான். அவங்க தாத்தா கிட்ட போய் நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பையனா மாறணும், அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். உடனே அவங்க தாத்தா என்ன செஞ்சாரு, அந்த பையனை மார்க்கெட் கூட்டு போய் 2 செடி வாங்கி கொடுக்குறாரு. ஒண்ணு வெளியில கார்டன்ல தோண்டி அதை புதைச்சு இதுல தண்ணி ஊத்த சொல்றாரு. இன்னொரு செடி ஒரு பாட் மாதிரி வாங்கி வீட்டுல வச்சு அதுல தண்ணி ஊத்த சொல்றாரு. அவன் ஒரு 10 நாள் அவங்க இருக்கும் போது நல்லா தண்ணி ஊத்தி வளர்த்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் அவனோட இடத்துக்கு போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு அந்த பையன் திருப்பி அதே மாதிரி ஹாலிடே முடிச்சு அடுத்த ஹாலிடேக்கு வரான். அந்த செடியை பாக்குறான். வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு. அவ்வளவு சந்தோஷப்படுறான். தாத்தா சொல்றாரு, நீ வெளியில போய் அந்த செடியை போய் பாருன்றாரு. அந்த வெளியில போய் அந்த செடியை போய் பார்த்தா ஒரு மரமா நிக்குது. இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த தாத்தா சொல்றாரு, மழை புயல் எல்லாத்தையும் நின்று சமாளிச்சு அதுக்கப்புறம் வளர்ந்ததுதான் இந்த மரம். வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எந்த சூழ்நிலையும் இல்லாதனால அது கொடியா வளர்ந்துருக்கு. அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, நீ சக்சஸ் ஆகணும்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும். உண்மையான சக்சஸ் சேஃபா இருக்கிறது கிடையாது,